குமளி மலைச்சாலையில் பள்ளத்தில் கவிழ இருந்த அரசு பேருந்தை ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு சாலை தடுப்பில் மோதியதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துவேல். விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது தமிழகத்தை கேரள மாநிலத்தை இணைக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தேனி மாவட்டமும் ஒன்றாகும். தேனி மாவட்டத்துல தமிழகத்தை கேரளா இணைக்கக்கூடிய 3 வழிகள் இருக்கு. கோடிமட்டு வழிச்சாலை, கம்பமட்டு வழிச்சாலை, குமுளி மலைச்சாலை, 3 வழிகள் இருக்கு. இதுல குமுளி மலைச்சாலை வழியாகத்தான் பலர் பயன்படுத்தி வராங்க. அதாவது இந்த சாலை வழியாக கேரளாவிலிருந்து பல நூற்றுக்கணக்கான வாங்க தமிழ்நாட்டுக்கு வருவதோ, தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்வதோ இந்த குமுளி மலைச்சாலை வழியாக பெரிய அளவில் பயன்பட்டு வருகிறது. மேலும் தேனி கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையாகவும் இந்த குமுளி மலைச்சாலை இருக்கின்றது. இந்த மலைச்சாலையில இன்னைக்கு பிற்பகல்ல தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் சுமார் ஒரு பிற்பகல் வாகல ஒரு 40-50 பயணிகளோட கும்பலியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி கிளம்பிருக்கு. இந்த கும்பலி மலைப்பாதையில 3வது கிலோமீட்டர் நெருங்கி இருக்கும் போது எஸ்பெண்டா திரும்பும் போது பேருந்தினுடைய பிரேக் செயல் இழந்ததாக கூறப்படுகிறது. ரைட் சைட்ல மலையோட தடுப்பு சோறு, லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 அடி பள்ளம் இருந்திருக்கு, மலை பள்ளம். இந்த பள்ளத்துல பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாக போறதை உணர்ந்த ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு மலை தடுப்பு சோறுல மோதி சிறிய விபத்துல மோதி மக்களோட உயிரை காப்பாத்திருக்காரு. இந்த பள்ளத்துல பேருந்து கவிழ்ந்திருந்தா பெரிய அளவுல உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. இதை தவிர்த்து மலைப்பாதையில தடுப்பு சோறுல மோதி விபத்தை காப்பாற்ற பயணிகளின் உயிர்களை காப்பாற்றுறதால ஓட்டுநருக்கு மக்கள் பூராமே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விபத்துல விபத்தின் காரணமாக மலைப்பாதையில சுமார் ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. உடனடியாக கும்பலி காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு போக்குவரத்தை கிளியர் பண்ணி இப்பொழுது போக்குவரத்து சரி செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.